அண்டர் 19 ஏஷியா கப் ஃபைனல் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ரொம்பவும் டிசப்பாயின்மெண்ட் தரக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம இந்தியா டீம் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ லைக் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. டாஸை வின் பண்ண இந்தியா பவுலிங் சூஸ் பண்ணாங்க. இதனால ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல களத்துக்கு வந்த பாகிஸ்தான் பேட்ஸ்மேன் அன்சார் ஜகூர், சமீர் மின்னாஸ் இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ற விதமா அன்சார் ஜகூரை 18 ரன்ல அவுட் ஆக்கிடுவாங்க. அடுத்து வந்த உஸ்மான் கான் 35 ரன்ல அவுட் ஆயிடுவாரு. அடுத்து வந்த அகமது ஹுசைன் 58 ரன். சமீர் மின்னாஸ் இவர் ஒரே ஆளு 172 ரன் அடிச்சாரு. மத்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் 19 ரன் 12 ரன் அவுட் ஆக 347 ரன் இந்தியாவுக்கு டார்கெட்டா வச்சாங்க பாகிஸ்தான். இதை தொடர்ந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்த இந்தியா பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வைபவ் சூரியவன்சி 26 ரன்ல அவுட், ஹாவிஸ் மாத்ரே 2 ரன்ல அவுட், தேவேந்திரன் 36 ரன். இதுக்கு முன்னாடி வந்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் 7 ரன் 9 ரன் 10 ரன் அவுட் ஆக இந்தியா பாத்தீங்கன்னா 156 ரன்லயே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இந்த மேட்ச் பார்த்து நான் ஒத்துக்கிறேன், இந்தியா பாகிஸ்தான் கிட்ட மோசமா தான் தோத்துருக்காங்க. இதுக்கே இவனுங்க நாங்க தாண்டா கெத்து, எங்களெல்லாம் பயனா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்ற மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை ஒன்னும் சொல்ல முடியாது, ஏன்னா இவங்க எல்லாம் சின்ன பசங்க. ஆனா இவங்களோட அப்பனுங்க சில பேர் இருந்தானுங்களே, அவங்களை அடிச்சு கதற விட்டு வரலாறுல இவனுக்கு ஒழுங்கா பார்த்துருந்தாருங்களா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டானுங்க. சரி, ஓகே, இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து உங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஒன்று கேட்டுக்கிறேன். அந்த கீழே இருக்க சப்ஸ்கிரைபர் பட்டன் மட்டும் தட்டி விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.